என்ன மித்ரா, வந்துட்டியா? என்னாச்சு? நேரம் போய்கிட்டே இருக்கு. இன்னும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா? யார் என்னை தேடுறாங்களா இல்லையா? எதுக்கு இவ்வளோ நேரம் இழுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க? அதான் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல. சொல்லு மித்ரா, கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்னாச்சு? ஆரம்பிச்சிட்டாங்களா? யாருமே நீ தேடலையா? ஓ, தேடிக்கிட்டு இருக்காங்களோ? இனி போய் வேலண்டரே சொல்லியிருக்கலாம்ல, ஆண்டி இங்கே தான் இருக்காங்கன்னு. அவங்க வந்திருப்பாங்கல்ல. சரி, கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, வரட்டும். ஆண்டி, நீங்கள் வேறு கடுப்பு கிளப்பாமல் பேசாமல் போயிருங்க. நான் வீட்டுக்கு போகிறேன். நான் எதுக்குத்தான் வந்தணும்னு இருக்கு. என்ன மித்ரா, என்ன சொல்கிற? ஏன், என்னாச்சு? யாராச்சும் ஒன்று எதுவும் சொன்னாங்களா? விடு விடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்து கெஞ்சுவாங்கல்ல, அப்போதைக்கு எல்லாம் சரியாயிடும். மனசு குழுன்னு குளிர்ந்து போயிடும். அதுக்காக கொஞ்சம் தாங்கிக்க தானம்மா வேணும். என்ன, அந்த கிளவினே ஏதாச்சும் சொல்லியிருக்கோம். அது எப்போவுமே அப்படி தான். அதை நினச்சலாம் நீ ஃபீல் பண்ணாத. ஆண்டி, அங்கே ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. என்ன சொன்ன? ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா? அதுவும் நான் இல்லாமலேவா? இனி யாருமே கூப்பிடவே இல்லையே. நான் இல்லாமல் எப்படி நடத்துவாங்க? நீங்கள் இல்லாமலே தான் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டாங்க. இப்போ தான் தெரியுது நீங்கள் இந்த வீட்டில் செல்லா காசுன்னு உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. இப்போ தான் தெரியுது. உங்களை நம்பி நான் ஏதேதோ பிளான் போட்டு வந்தேன். எதுவுமே நடக்கலை, நடக்கவும் நடக்காது. பேசாமல் வீணாக ஆசை வளர்த்ததே ரொம்ப தப்பாக போச்சு. மித்ரா, யாரை பார்த்து செல்லா காசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசு. ஆண்டி, இப்போ எதுக்கு நீங்கள் கோவப்படுறீங்க? என்னமோ இல்லாததை சொன்ன மாதிரி. நான் கரெக்டாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்படி கோவப்படுறதுக்கு மட்டும்தான் தெரியும் போல், வேறு எதுக்கும் தெரியாது. நீங்கள் அதுக்கு மட்டும்தான் லாய்க்கு, வேறு ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லை. நான் கூட நினச்சேன் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட கெஞ்சுவாங்க, நீங்கள் பெரிய டான்னு. இப்போ தானே தெரியுது உங்களை இந்த வீட்டில் ஒரு பொருட்டாக கூட யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. பாட்டி தான் உங்களை வந்து கூப்பிடல. ஏன் அங்கிள் வந்து கூப்பிட்ருக்கலாம்ல? இல்லை ஸ்வேதா இருக்கா, கார்த்தி இருக்காரு, இந்த சாதனா அவளும் இல்லை. இப்போ தெரியுதா உங்கள் நிலைமை என்னென்னு? என் மேலே கொச்சுக்கிறீங்க. நான் நினச்சி வந்தது நடக்கலைன்னு ரொம்ப வேதனையில் இருக்கேன். இதில் வேறு என் தம்பிக்கிட்டெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன், வீடியோ எடுத்துலாம் அனுப்புகிறேன்டா அப்படின்னு. இப்போ போனோம் என்னை காரிக்கிட்டு துப்புவேன். எல்லாம் உங்களால். உங்களை நம்பி வந்தேன் பாருங்க. என்னை சொல்லணும் ஆண்டி. நானும் என்னென்னமோ மனசில் ஆசையெல்லாம் வளர்த்துக்கிட்டேன். கண்ணீர் விட்டு கதறுவா, அதை பார்த்து சந்தோஷப்படலான்னு பார்த்தா இங்கே நம்ம தான் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களாம் நல்ல சந்தோஷமாக தான் இருக்காங்க. நீங்கள் இப்படியே இருங்க. இதெல்லாம் என் மேலே வேற கோவப்படுறீங்க. என்னமோ இல்லாததை சொன்ன மாதிரி. நான் இருக்க தான் சொல்கிறேன். உங்களுக்கு தான் சொல்கிறத ஏற்றுக்க முடியலை போல். இனிமேல் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா உங்களை இந்த வீட்டில் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே இருக்க திங்ஸ் மாதிரி நீங்களும் ஒரு ஓரத்தில் இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. மித்ரா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இருந்தாலும் நீனே இந்த ஆண்டி இப்படி சொல்லலாமா? அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படி பண்ணிட்டாங்கல்ல, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் மித்ரா. இப்படி தான் ஆண்டி ஒவ்வொரு தடவையும் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒன்றுமே பண்ணதில்லை. அவங்கள தான் உங்களை வச்சு பண்ணுறாங்க. இல்லை மித்ரா, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தருவேன். இல்லாட்டினா இப்போ சொன்ன பாரு, வீட்டில் இருக்க திங்ஸ் மாதிரி நான் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருப்பேன் போல். இப்போ வாச்சும் ரோஸை வந்துச்சு. ரோஸை வந்து ஏதாச்சும் பண்ணுனா சரி. பார்ப்போம். இந்த ஆண்டியை வச்சு நம்ம என்னென்னலாம் கனவு கண்டோம், ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இப்போச்சும் ரோஸை வந்து ஏதாச்சும் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அப்புறம் ஆண்டி, ஏதாச்சும் உருப்படியான காரியம் பண்ணுற மாதிரினா என்னை கூப்பிடுங்க. இல்லைன்னா என்னை கூப்பிடாதீங்க. அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நான் வயிற்றுறிஞ்சு நிற்கணுமா? அதுக்கு தான் இங்கே கூப்பிட்றீங்களா? நான் இனி வரவே மாட்டேன். சரி, மித்ரா சொல்கிறது எல்லாமே கரெக்டு தானே. ஒருத்தவங்க கூட என்னை தேடவே இல்லையா? எல்லாம் என்னை சொல்லணும். நான் வேறு ஒன்று நினச்சா இங்கே வேறு ஒன்று நடக்குது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அப்போ தான் இந்த வீட்டில் நம்ம ராஜ்யம் நடக்கும். அத்தை, உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்ன மருமகளே இப்படி வந்து கேட்குறேன்? நான் என்னத்தை நினைக்க போகிறேன்? அந்த மனசை இருந்த வரைக்கும் அவரை நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னத்தை நினைக்க போகிறேன்? சாதனாக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன் திடீர்னு கேட்குறேன்? இங்கே என்ன என்கிட்ட விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? யாரை கேட்டு இப்படிலாம் பண்ணுறீங்க? நான் இல்லாமலே வளகாப்ப முடிச்சிட்டீங்க. என்ன மருமகளே சொல்கிறிய? நீ இல்லையா? ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீ இல்லையா? அச்சச்சோ, எனக்கு தெரியாதே. தெரிஞ்சிருந்தா உன்னை வந்து கூப்பிட்டுருப்பனே. ஆமாம், இங்கே இல்லாமல் நீ அப்படி எங்கே போன வெட்டி முடிக்க? அப்படி என்ன உனக்கு தலை போகிற காரியம் வந்துச்சு என் மருமகளே?
அது அது வந்து நான் தலைவலிக்குதுன்னு அசதியாக படுத்துட்டேன். அப்படியா? சரி சரி, எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா வந்து கூப்பிட்டுருப்பேன். நான் என்ன பண்ணுறது? ஆனாலும் பாருவே, சாப்பாடுலாம் அப்படி அருமையாக இருந்துச்சு. சாதனாக்கு யாரையுமே ஒன்றும் கொண்டு வர மாட்டான்னு சொன்னியே, ஆனால் அவ்வளவு கொண்டு வந்தாங்க. நீ உனக்கு தான் பார்க்க கொடுத்து வலிக்கல. பாவம், உனக்கு தலைவலி வந்துருச்சுல, நீ என்ன பண்ணுவ? தலைவலின்னு படுத்திருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு எட்டு கூப்பிட்டுருந்தா வந்திருப்பில்ல. அப்படியா மருமகளே? ஆனால் என் மருமகளுக்கோ மகளுக்கோ ஒன்றும் ஃபங்க்ஷன் நடக்கலை. உன்னோட மருமகளுக்கு தானே நடக்குது. நீ தான் எல்லாத்தையும் முன்னாடி நடத்தி வந்தவங்களை வாங்கன்னு சொல்லி ஃபங்க்ஷனை முன்னாடி நடத்தணும். நீ வாட்டுக்கு எனக்கு போய் படுத்துக்கிட்டீங்கன்னா உன்னை வந்து யாரும் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சியா? என்ன இந்த கிழவி எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே சொல்லுது. என்ன மருமகளே சொல்லு. எல்லாரும் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வரலான்னு படுத்து கிடந்தியோ? இல்லைங்கத்த. போடி, சும்மா பேசிக்கிட்டே இருக்காம. நீ வரலைன்னா அப்படியே எல்லாம் நின்று போயிருமாக்கும். நீ பாட்டுக்கு போய் எனக்கு கண்ணன் படுத்துட்ட. நீ வராத வரைக்கும் நல்லதுதான். எல்லாரும் எதையாச்சும் சொல்லி பிள்ளைய அழுக வச்சிருப்பேன். இன்னைக்கு எவ்வளோ அழகா சந்தோஷமா இருந்தா தெரியுமா? அப்படியே இருந்தா போதும். நீ வராமல் இருந்தது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. போய் சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் படுத்துக்க. கிழவிக்கு எவ்வளவு திமிரு. நான் வந்து கேட்டா சக்கட்டை போடுவோம் நீ வரலையா அப்படின்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமால இருக்காங்க. அப்போ நான் வராத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் எல்லாரும் இருந்திருக்காங்க. நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். நம்ம மித்ரா சொல்கிற மாதிரி இந்த வீட்டில் நமக்கு மரியாதையே இல்லை. அதை காப்பாற்றி ஆகணும். ஏதாச்சும் ஒரு வழி பண்ணியே ஆகணும். என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலோ நம்ம மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. என்கிட்டேருந்து புள்ள எல்லாரையும் பிரிச்சுட்டா. இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தாலாம். எனக்கிட்டே வந்து இந்த கிழவி சொல்லிட்டு போ. பார்த்துக்கிறேன் எத்தனை நாள் இப்படி இருக்கீங்கன்னு பார்த்துக்கிறேன். என்ன சிவா, மீரா வரேன்னு சொன்னா இன்னும் வரக்கானோ? எனக்கு என்னமோ பயமாகவே இருக்குப்பா. அவங்க வீட்டில் பேசி ஏதாச்சும் மனசை மாற்றிட்டு வேணான்னு சொல்கிறதுக்கு தான் வாருன்னு சொல்லியிருக்காளோ என்னன்னே தெரியல. வரேன்னு சொல்லும்போது என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாம்ல. எனக்கு என்னமோ மனசு படப்படன்னு கிடந்து அடிச்சுக்கிறதுப்பா. அது கூட இந்த கவி வந்து ஏதாச்சும் குட்டி கலட்டா பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது? அம்மா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, மீரா மனசை நான் எந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்கேன்னு. கண்டிப்பாக அவ நம்மளை விட்டு போகவே மாட்டா. அவங்க வீட்டை வேணாலும் பகிச்சுக்கினாலும் பகிச்சுக்குவா, நம்மளை பகிச்சிக்கவே மாட்டா. அந்த அளவுக்கு டியூன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் என்னடானா சும்மா பயந்துக்கிட்டே இருக்கீங்க, கவி வந்துடுவா கவி வந்துடுவான்னு. அவள் மட்டும் மறுபடியும் என் கண்ணு முன்னாடி வரட்டும். அவளை அறையில அதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடியே வரமாட்டா. துண்டக்கானும் துணியாக்கானும் ஓடிடுவா, பார்த்துக்குங்க. அதெல்லாம் கரெக்டு தான்டா. இருந்தாலும் பயமாக இருக்குடா. கவின்னு அவள் ஃப்ரெண்டு வேறு இருக்கான்னு சொல்கிற. அவள் தான் இவளான்னு ஒன்றுமே புரியலையேடா. அதெல்லாம் பார்த்துக்கலாமா. இங்கே போட்டு சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு மீரா கிட்ட காமிச்சு கொடுத்துடாதீங்க. நீங்கள் வேற அப்போ வந்தாலும் வந்துடுவான். முதல்ல இந்த பேச்சை நிப்பாட்டுங்க. சிவா, ஏய் நீ சொன்ன மாதிரியே வந்துட்டாடா. நல்ல வேலை. அவள் காதில் எதுவும் விழுந்திருக்குமா? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் விழுந்திருக்காது. விழுந்திருந்தா இப்படி கேஷுவலாக வந்து சிவான்னு கூப்பிடுவாள்ல. நீங்களே பயமுறுத்தி காமிச்சு கொடுத்துடாதீங்கம்மா. ஆமாம் மீரா, இப்போ தான் சிவா சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீ வர்றாயின்னு. வந்துட்டியா? பேசிக்கிட்டு இருங்கம்மா, நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லைங்க ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அப்படியா மீரா? சரி சரி. ஆமாம், வீட்டில் என்ன பேசுனியாம்மா? உங்கள் வீட்டில் தான் புடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க. அதை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். என் பையன் வாழ்க்கை எப்படி போச்சு, உன்னை பார்த்தோன்னே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். நீ என்னம்மா பண்ணுவ? உங்கள் வீட்டில் சொல்கிறது தானே கேட்ப. அது என்ன நியாயம்? பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க வேணான்னு சொன்னால் விட்டுற வேண்டியதானே. நாங்கள் மறுபடியும் வந்து கம்பல் பண்ண முடியுமா? என்ன சொல்லு. அதான் ஆண்டி, நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். அதை சொல்லலான்னு தான் வந்தேன். சொல்லு மீரா, என்ன முடிவாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஏற்றுக்குறோம். என்னடா இப்படி சொல்கிற? எதுவாக இருந்தாலும் இப்போ உனக்கு ஓகேவா? அட சும்மா இருமா. ஆண்டி, எனக்கும் சிவாக்கும் ஏதாச்சும் கோயிலில் வச்சு சிம்பிளாக கல்யாணம் பண்ணி வச்சுருங்களா? ஏன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு மாலையும் கழுத்துமா போய் நின்னா வீட்டில் ஒத்துக்கிட்டுருவாங்க. கண்டிப்பாக கொஞ்ச நாள் வேணால் கோவமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் மனசு மாறிடுவாங்க. எங்கள் வீட்டை பற்றி எனக்கு தெரியும். அதனால தான் இந்த பிளானை நான் யோசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறீங்க? என்னம்மா நான் சொன்னா எப்படி? ஆமாடா, மீரா இப்படி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. ஒரே பொண்ணு, எவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. அதனால் என்ன தான் இருந்தாலும் அம்மா அப்பா சொல்கிறதே முக்கியம், அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறா. எப்பட்றா அப்படி?
நான் தான் சொன்னேன்லம்மா, அவன் மனசு அந்த அளவுக்கு நான் மாற்றி வச்சிருக்கேன்னு. அவன் மனசு மாறதுக்குள்ள நீனு ஓகே சொல்லிடு. அதெல்லாம் சரிதாம்மா. உங்கள் வீட்டில் தெரிஞ்சு வந்து உன்னை நாங்கள் தான் கெடுத்துட்டோம்னு வந்து பிரச்சனை பண்ணா என்னம்மா பண்ணுறது? ஆண்டி, அப்பெல்லாம் யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அதோடையும் நான் மேய்ச்சல் என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நான் தானே சொல்கிறேன். அதனால நீங்கள் தாராளமாக ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு பிடிக்காம பண்ணாதானே ஏதாச்சும் பிரச்சனையாகும். நான் இருக்கேன். நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே நான் மேய்ச்சல், அதனால நான் சொல்கிறது தான் செல்லும். சரிங்க ஆண்டி, நான் வரேன். தேதிலாம் பார்த்து குறிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும். சரிம்மா மீரா, நீனே சொல்லிட்டில்ல, அப்புறம் என்ன? நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன். இவ்வளோ அழகான அன்பான பாசமான பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர்றது நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நினச்சேன். நல்ல வேளை என் வயிற்றில் பாலை வாத்தாம்மா. நீ போம்மா, நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். சரி சிவா, நான் வரேன். சரி மீரா, நான் ஃபோன் பண்ணுறேன். டேய், என்னடா இவ இப்படி சொல்லிட்டு போயிருக்கா? எப்படித்தையும் மாற்றினையோ தெரியல. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. நல்ல நாள் வேற பார்க்கணும்டா. நாளை கழிச்சுமா, அதனால ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டேன். இவன் இப்படித்தான் வருவான்னு எனக்கு தெரியும், அதனால பார்த்து வச்சுட்டேன். நாளை கழிச்சு அதுக்கு மேலே நம்ம டிலேட் பண்ணோம், வேற ஏதாச்சும் ஆயிரும். அடப்பாவி, அதெல்லாம் பார்த்துட்டியா? சரி சரி, நாளை கழிச்சு வச்சுக்கலாம். அது கூட நாளைக்கு போய் நீ எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடு. அதெல்லாம் நான் ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கிறேம்மா. நீ மட்டும் பயப்படாம எதையும் காட்டி கொடுக்காம இரு. அது கூட இந்த கவி ஏதாச்சும் வரலான்னு பார்த்துக்க. வந்தால் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ண, நான் அவளை பார்த்துக்கிறேன். ஆமாடா, அவள் வந்து காரியத்தையே கெடுத்துறாம பார்த்துக்கணும்டா. சரிம்மா, எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். ஏண்டா இப்படி கோயிலில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறா? நகைலாம் எப்படிடா? நம்ம அதுக்காக தானே கல்யாணம் பண்ணுறோம், சொத்துக்கும் நகைக்கும். அம்மா, மீரா முதல்ல நம்ம பக்கம் வரட்டும். கொஞ்சம் ஒரு வாரம் ஒரு மாதம் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வேலையை காமிச்சு அதெல்லாம் ஈஸியாக வாங்கிடுவோம். வேற என்ன பையங்களா இருக்காங்க? இல்லை இல்லை, ஒரே பொண்ணு தானே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், விடுங்க. சரிப்பா, நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். ஷோ, நான் கூட சிவாவை என்னமோன்னு நினச்சிட்டேன். ஆனால் புள்ள மனசு எப்படி மாற்றி வச்சுருக்கேன். இப்படி தான் கவியும் பேசி பேசியே மாற்றி, ஆனால் என்ன ஒன்றும் இல்லாதவளை கொண்டு வந்துட்டேன். அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போ அதுக்கு பிராய்ச்சித்தமாக நல்ல வசதியான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். யாருமே இல்லை, அவங்க சொத்து எல்லாமே நமக்கு தான் வரும். முதல்ல அந்த கல்யாணம் முடிஞ்சு மீரா நம்ம பக்கம் வரட்டும். அதுக்கப்புறம் பேசி எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்கள எங்கிட்டாச்சும் வாடகை வீட்டில் இருக்க சொல்லிடலாம்.